ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸாக செய்ய போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு அதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. நல்லா மசிச்சுக்கணும். திட்டி திட்டியாக வரக்கூடாது சுத்தமாக. நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்தேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்குங்க. இப்போது இந்த மசிச்ச இந்த உருளைக்கிழங்கோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக ஓமம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து இதை நல்லா கசக்கி இதில் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி கையால் பிசைஞ்சால் இந்த அளவுக்கு வரும். கொஞ்சம் கூட உள்ள திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கிங்க. உருளைக்கிழங்கு சுத்தமாக மாவாட்டம் நல்லா பிசைஞ்சிடணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போது மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை செஞ்சு இதை பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் நமக்கு கிடச்சிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, நம்ம கடைங்களில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு ஸ்மெல்லி எல்லாம் அந்த டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் சூப்பராக. எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் அதை செஞ்சு போட்டுக்கலாம். ரவுண்டாக, ஸ்கொயராக, அப்படி இல்லைன்னா நீட்டாக, சிலிண்டராக, எப்படி எந்த ஷேப் உங்களுக்கு விருப்பமோ அந்த ஷேப்பில் செஞ்சு போட்டுக்குங்க. ஹார்ட்டி நாட்டும் சின்ன சின்ன ஹார்ட்டி நாட்டும் கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆன பிறகு இன்னொரு சைடு மாற்றி விடுங்க.
இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக அடுப்பை கொஞ்சம் நல்லா சிம்லேயே வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுங்க. அவ்வளோதான், இதை எடுத்துலாம். நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஈவினிங் டைமில் டக்குன்னு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த டைமிங் அவங்க பசியோடு இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததும் இதே போல் போட்டுடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான அருமையான ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ செஞ்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நான் 2 உருளைக்கிழங்கு 2 ஸ்பூனு அரிசி மாவு வச்சு இந்த அளவுக்கு வந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு அந்தளவுக்கு அரிசி மாவு எடுத்திங்கன்னா ஸ்நாக்ஸ் நிறைய வரும். ஸோ இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியான சூப்பரான பொட்டேட்டோ கிறிஸ்பி. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.